முத்துமாமா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. உனக்கு நடக்க இருந்த பெரிய அவமானத்தையும் தொடச்சி எரிஞ்சாச்சு. அந்த ஆத்தாவோட கருணை, உத்தராவோட உதவி, இது எல்லாமே சேர்ந்து நம்மள எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுவிச்சிருச்சு. அப்புறம் என்ன முத்துமாமா இன்னும் யோசனை? ஒண்ணும் இல்லையே முத்துமாமா, நீ ஒன்னும் இல்லன்னு சொல்ற. ஆனா என் மனசுக்குள்ள இன்னொரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒன்னு என்ன உறுத்துது? இல்ல, அன்னைக்கு போலீஸ் விசாரிச்சப்போ ஊர்க்காரங்க நடுராத்திரி நீ வெளியில போனத பார்த்ததா சொன்னாங்க. உத்தரா குட்டியும் அதேதான் சொல்லுச்சு. ஆனா நீ அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லல. அப்படின்னா நீ அதை ஒத்துக்கிட்டேன்னு தானே முத்துமாமா அர்த்தம்? இப்ப எதுக்கு அந்த பேச்சு விடு? இல்ல முத்துமாமா, நீ எதுக்காக வெளியில போன? நீ அன்னைக்கு வெளியில போகவும் தானே அந்த பழி தேவையில்லாம உன் மேல விழுந்துச்சு. என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லு முத்துமாமா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல, நீ விடு. இங்க பாரு, நீ சொல்லு, இல்லனா நான் பேசவே மாட்டேன். இங்க பாரு, இங்க பாருன்றல. உங்ககிட்ட ஏதாவது மறைப்பேனா? சொல்ற விஷயம் வந்து சொல்லியிருப்பேன்ல. அதை சொன்னா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆக, உன் மனசு கஷ்டப்படும். என்ன முத்துமாமா இப்படி பேசுற? நீ இப்படி சொல்லாம இருக்கிறது தான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்ன பிரிச்சு பாக்குறேன்னு தானே அப்ப அர்த்தம்? ஏய், கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத. வேணான்றல. சரி, சொல்றேன். அன்னைக்கு தூங்கலான்னு படுத்துட்டேன்ல, அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ. என்ன முத்தரசு, நல்ல தூக்கமா? யாரு? ஏ கேப்பையா? இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. என்ன தூங்கக்கூடாது பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்குறல, அப்ப அப்படிதான் கேப்ப நீ. ஹலோ, யார்? உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? நான் உன்னால ஒரு க்ளூ கொடுக்கட்டா? எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ திருடி வச்சிட்டு இருக்கிற. இதை பாருங்க, திருட்டு புத்தி எனக்கு கிடையாது. அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் எனக்கு பழக்கம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏய், சும்மா பிளீம் காட்டாத. எனக்கு சொந்தமான பொருள்னு சொன்னது பொருள் இல்ல, உயிரோட இருக்கிற ஒரு குழந்தை. உத்ரா. உத்ராவா? டேய், இவள் நேரம் சவுடால பேசுன. உத்ராடு சொன்னவன குரல் கம்மி ஆயிடுச்சு. இதை பாரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். என்னது? காலைல பேசிக்கலாமா? டேய், உத்ரான ஒரு குழந்தைய குடும்ப வீட்டுல வச்சிருக்கிறல்ல, அதோட நெஜ அப்பா நான் தான். ஹலோ, என்னய்யா பேச்ச காணோம்? இவ்வளவு நேரம் உதார் காட்டிட்டு ஒண்ணுமே சத்தத்தையே காணோம். காலையில பேசுவோம். எனக்கு என்னமோ நீ பிச்சை போடுற மாதிரி காலைல பேசிக்கலாம் சொல்ற. பார், இந்த நிமிஷம் உத்ராவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்தே ஆகணும். பார், உன் ஊருக்கு வெளியில தான் நின்றுட்டே இருக்கிறேன். உத்ராவை கூட்டிட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு போன் பண்ண போறேன்? சரிப்பா, நான் தான் சொல்றேன்ல, காலையில் நான் வர, நம்ம பேசுவோம். டேய், நான் என்ன அநியாயமா பேசிட்டு இருக்கேன்? நீ அநியாயம் பண்ணி என் குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ என்னன்னா எனக்கு அட்வைஸ் பண்ற? பார், எனக்கு என் பொண்ணு உத்ரா வேணும். அவ தூங்கிட்டாலும் பரவாயில்ல, தூங்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கியா? நான் என் பாட்டு போயிட்டே இருப்பேன். சொல்றது புரியலையே உனக்கு? நான் காலையில் வரேன்னு சொல்றேன்ல. டேய், காலையில பேசிக்கலாம் சொல்லக்கூடாது. நான் நினைச்சேன்னா உத்ரா வீட்டுல இருக்க மாட்டா. இந்த நிமிஷமே வீட்டுக்குள்ள வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்.
சரி வர. சும்மா வரக்கூடாது, என் உத்ராவோட வரணும், புரியுதா? நான் இங்க தான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சீக்கிரம் வா. உத்ராமா, உத்ரா. ஏய் உத்ரா எங்க? டேய் 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 இருடா. முதல்ல நீ யாரு? எதுக்காக அடுத்த ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ண? இவ்வளோ நாளா நீ எங்கே போயிருந்த? எதுக்காக உத்தராவை கேட்குற? ஏய் என் குழந்தைய தூக்கின்னு போய் ஊ வீட்டில் வச்சுக்கிட்டு என்னையே இவ்வளோ கேள்வி கேட்குறியா நீ? கேள்வி கேட்காம நீ கேட்ட உடனே குழந்தைய தூக்கி கொடுத்துருவாங்களா? நீ யாரா முதல்ல அதை சொல்லு. டேய் என் சொந்த குழந்தைய குடுன்னு கேட்டா நீ யார்? நீ என்ன கேக்குற? நல்லா இல்லையா நீ? நீ எப்படி சொத்து சேர்த்துக்கிறன்னு இப்பதானே தெரியுது. ஊரையே கொள்ளடிச்சு சேர்த்திருப்ப, இதுல வேற பெரிய வள்ளல் பரம்பரைன்னு ஊரே சொல்லுது. மொட்டை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோய, சங்க எடுத்துருவேன். நீதான் உத்தரோட அப்பான்றதுக்கு என்னடா அத்தாச்சு? டேய் ரொம்ப ஓவரா பேசாதன்ற. நான் தான் உத்ராவோட அப்பா, அதை நான் யாருக்கிட்ட நிரூபிக்கணும்னு எந்த அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்குடா மொட்டை பையா. நீ பாட்டு குழந்தைய தூக்கி போட்டுருவ, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி குழந்தைய கேட்ப, குழந்தைய கொடுத்துருவாங்களா? பாவம், பணியார வைக்கிற ஒரு பாட்டி கையில பணம் இல்லைன்னா கூட கஷ்டப்படுத்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. சொல்ற மொட்டை நீ யாரு? அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை, அது எப்போ நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? இதவர் இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஏண்டா குழந்தைய கேட்டு வரவன் பாசத்தோட வரவன் குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? இதுல இருந்தே தெரியல நீ யாருன்னு. இப்ப குழந்தைய கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லணும்னா உத்ராக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீ என்ன பண்றனா மூடிட்டு போயிடு. இந்த பாரு, என் குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்டயே எத்தாலுமா பேசுறியா நீ? காசு இருக்கிற திமிர்ல இப்பெல்லாம் பண்றியா நீ? ஏய் உன்னை சும்மா விட்டாதானே இப்பெல்லாம் பண்ற நீ? டேய் குடிச்சிருக்கடா, கையை கிழிச்சுக்க போற, கத்தி உள்ள காலையில வா, தெளிவா பேசிடுவோம். காலையில பேசலாமா? டேய் நீ உயிரோட இருந்தா தானே காலையில பேசுறதுக்கு. இந்த நிமிஷமே உன்னை கீச்சு தூரம் போட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருப்ப. சரி வாடா வந்து கிளி. கிளிடா உன்ன விடமாட்டேன் உன்னை. நான் உன்னை விட மாட்டேன். என்ன முத்தமாமா ஏதேதோ சொல்ற? இப்பவே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அதுக்கு பயந்து நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். காலையில சொல்லாம தான் நினைச்சேன், அதுக்குள்ள எங்க சித்தி ஸ்வேதா காணோம், ரத்தம் கித்தம் என்னமோ ஆர்ப்பாட்டம் பண்ணிடுச்சு. அதுக்குள்ளேயும் போலீஸ் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், மேலும் இது வேற ஒரு பிரச்சனை எடுத்து சைலண்டா விட்டுட்டேன். இங்க பாரு முத்தமாமா, யார் வந்தாலும் சரி உத்ராவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவன் நமக்குன்னு கடவுள் அனுப்பி வச்சிருக்க குழந்தை. தெரியும், நான் மட்டும் நான் அவன்கிட்ட கொடுத்துருவேனா? அவன் நல்லவன் கிடையாது.
இவ்வளோ அழகான ஒரு குழந்தைய போய் கோவிலில் தூக்கி போட்டு போயிருக்கான் பாரு. அவன் கையில் இவன் கிடச்சானா அவ்வளோதான், லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் பாவம். நீ சொன்னதுதான் கரெக்ட் முத்து மாமா. உத்ராவை மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. ருத்ராவ மாதிரி இருக்கான்னு மட்டும் இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை அப்படியே விட்டுறவும் முடியாது. நீ கவலைப்படாதன்னு விட்டுற மாட்டோம். அம்மா இவளை பாத்தியா முத்து மாமா? என் வயித்துல பிறந்திருந்தா கூட இவ்ளோ பாசத்தோட இருந்திருக்காது. நமக்கு யாருக்கு என்ன வந்தாலும் தனக்கே வந்த மாதிரி துடிச்சு போறா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிதான் தெரியணுமா? இல்ல இல்ல, ஒரு ஆத்தா மேல சொல்ற. இந்த குழந்தைய தூக்கி போட்டு போறதுக்கு எப்படி மாமா ஒருத்தருக்கு மனசு வந்துச்சு? உனக்காக கலெக்டர் கிட்டயே தைரியமா பேசி உன்னை வெளியில கொண்டு வந்தவ. இது குழந்தை இல்ல மாமா, கடவுள் கொடுத்த பரிசு. ருத்ரா, ருத்ரா, அப்பா வாங்க வாங்க வாங்க, டைம் ஆகுதுல்ல. ஏய், என்ன நீங்க 2 பேரும் மட்டும் வரீங்க? அம்மா எங்க? உங்க கூட வரேன்னு சொன்னதும் ரொம்ப மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்காங்கப்பா. அத நீ சொல்றியா? நீயே ஓவர் மேக்கப்பு. ரொம்ப மேக்கப் போட வரேன்னு சொல்லு, அப்புறம் தோல் உறிஞ்சிரும். என்ன முத்து மாமா கிண்டல் அடிச்சிட்டு இருக்க? பசங்களை கூட்டிட்டு வெளியில போறதுன்னா சும்மாவா? அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அதையும் எடுத்து வைக்கணும். இல்ல உனக்கு பசிச்சா குடுக்கறதுக்குன்னு ஆப்பிள், ஆரஞ்சு, பிஸ்கெட், அப்புறம் மிச்சரு. போதுமா? இது என்னது? இதுல கைமுறுக்கு. ஓ, அதை வேற கொண்டு வந்திருக்கியா? ஏய், வெளியே தான் போறோம், அங்கேயே தான் சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா எப்படி? அப்பா நம்ம எங்க போறோம்? அது ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி, ஒரு வாரம் பயங்கர தலைவலி, டென்ஷன். அதனால அப்பா இன்னைக்கு எங்கேயும் வேலை விஷயமா வெளியே போறது கிடையாது. உங்க கூட தான் இருக்க போறேன். ஜாலியா வெளியே போறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அப்பா வாங்கி தரேன். போலாமா? வாங்க. கொடு. பரவாயில்ல மாமா. பரவாயில்ல, கொடு. ஹலோ, வெயிட். மை டியர் ஹஸ்பண்ட், நீங்க எங்க போறீங்கன்னு ஒரு பொண்டாட்டிங்கிற முறையில நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறையும் வேணாம், நுறையும் வேணாம். நாங்க எங்க போறோம் நீ கேட்கவும் கூடாது, அதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் போகும்போது ஒரு பூனை குறுக்க வந்தா கூட நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா நீ வராத, அபசகனம். அபசகுனமா? நான் கிடைச்சதுனாலதான் உங்க வாழ்க்கை சுபசகுனமா மாறி ஜெயில விட்டு வெளியே வந்திருக்கீங்க. அதை மறக்க வேண்டாம். ஏச்சி, அடுக்குமொழி பேசுறதுக்கு பெரிய டிஆர் நினைப்பு. வாயை மட்டும் வேலையை பார்த்து போவியா? என்ன மாமா திருப்பி திருப்பி கோவத்துல நீங்க மூஞ்சிய காட்டினா எப்படி? ஊரறிய உலகறிய நீதான் என் பொண்டாட்டி, உன் பிரிவால நான் வாழ்றேன்னு எவ்வளவு அழகா விளம்பரம் கொடுத்தீங்க. அத பார்த்து நான் இங்க நம்பி வந்தா நீங்க கோவத்துல மூஞ்சிய காட்டுறீங்க. எனக்கு மூடு மாறிடுச்சுன்னா நான் திரும்ப போயிடுவேன், பாத்துக்கோங்க. இந்த பூச்சாண்டி காட்டுற வெள்ளை ஏன்ட்டு வச்சுக்காத. அந்த விளம்பரத்தை நான் ஒன்னும் அன்புலையோ அக்கறையிலையோ கொடுக்கல. நீ இருக்கிறியா, ஓடி போனியா, சத்தியா, தொலைஞ்சா, ஒரு கன்றாவையும் தெரியல. இன்னொரு பக்கம் சித்தியோட தொலை 4 நாள் தாங்கவே முடியல. நீ ரொம்ப தந்திரமா போய் ஐசியூல படுத்துக்கிட்ட. தந்திரமா உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு நாங்கள் யோசிச்சோம். அதுக்கு தான் அந்த விளம்பரம். மற்றபடி ஒரு மண்ணும் கிடையாது. நீ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. என்ன பண்றது மாமா, எனக்கு இருக்கிற ஒரே சொந்த பந்தம் நீங்க மட்டும்தானே. அப்புறம் அதை கொண்டாடாம நான் எங்க போறது? எங்கேயோ பேக் பண்ணிக்கிட்டு வெளியே போறீங்க போல இருக்கு. நான் உங்களை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங்க்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. ஏன் மாமா, என்ன ஷாப்பிங்னு கூட கேட்க மாட்டீங்களா? சரி, கேக்குற மூட்ல நீங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நானே சொல்லிடுவா. ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ், ஜுவல்ஸ், கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்புறம் கேக்குக்கு கூட ஆர்டர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது? என்ன மாமா, எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறீங்களா?
நாளைக்கு என்னோட பிறந்த நாள், பர்த்டே. நீங்க மறந்துட்டீங்கல்ல? ஐயோ, உங்களுக்கு என்னையே ஞாபகம் இல்ல, அப்புறம் என் பர்த்டே எப்படி ஞாபகம் இருக்க போகுது? நாளைக்கு நான் வெறும் ஸ்வேதா இல்லையே, முதலா என் லைஃப்ல ஸ்வேதா முத்தரசனா நான் பர்த்டே கொண்டாட போறேன். இதை பாரு, நீ என்னைக்குமே வெறும் ஸ்வேதா தான். சும்மா ஸ்வேதா முத்தரசன் சொல்கிறனால அது உண்மையாயிடாது. உனக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அந்த விளம்பரம்லாம் சும்மா இதுக்காக தான் கொடுத்தது. நீ தேவையில்லாம உறவுலாம் கொண்டாடிட்டு இருக்காத. நான் என்னமாமா பண்ணட்டும்? என் பர்த்டே இப்படி நான் உங்க கூட சேர்ந்து கேக் வெட்ட போறேன்னு நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க தெரியுமா? அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணட்டும்? சட்டி பானை பண்ணு. இதை பாரு, நீயே இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸு வந்து இங்கே டேரா போட்டாங்களா, அதுவும் போகாதுங்க. நாளைக்கு இந்த தண்டங்கள்லாம் வந்து என்கிட்ட கேட்க வெட்டு அது வெட்டுனா உங்க எல்லாத்தையும் நான் வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். ஹலோ மை டியர் ஹஸ்பண்ட். ஏய் சி, ஸ்டைலாக பேசுன, இங்கிலீஷ்லாம் பேசுன, வாய் கழிச்சு வாய மூடு. ரிலாக்ஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பேன்னு சொன்னீங்கல்ல? ஓகே, நீங்க என் பர்த்டேக்கு எதையுமே பண்ண வேண்டாம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் ஒரு விஷயம் நான் சவாலாவே சொல்றேன். கண்டிப்பா நீங்க என்னோட பர்த்டேவை என் கூட சேர்ந்து நின்னு கொண்டாடி கேக்க வெட்டி அந்த கேக் எடுத்து எனக்கு ஊட்டதான் போறீங்க. நான் சொன்ன விஷயம் நடக்கதான் போகுது. பார்க்கலாமா? சீப்பா, வாயும் ஆடும். ஓகே ஃபைன். இப்போ நான் வாயை மூடுறேன். ஆனா நாளைக்கு நீங்க ஊட்டி விட போற கேக்குக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். This is my challenge, my dear husband. ஷோ, இந்த பழைய தெலுங்கு டப்பிங் படத்தில் வர வெள்ளி மாதிரியே பேசிட்டு இருக்க கன்றாவி. வாங்க நம்ம போ, தனியாக நின்று பேசிட்டு இருக்கட்டும். Bye.